ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 24/2/2026 ஸ்ரீசக்தி SS 508க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் பிடிபடலைன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர், அதோட PC போர்டுக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ஸ்ரீசக்தி ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை வந்து ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை ABC போலில் 985, அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 712, அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை 988 சொல்லிட்டு இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் இந்த ட்ராவுக்கான ஸ்ரீசக்தி ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் நண்பா சீபோர்டோட 143. ஸோ இந்த மாதமே 143 மாதம் தான். ஸோ 143 நம்ம கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்டு அதோட ஆல்போர்டுக்கான டச் நம்பர்ஸும் கிடைக்கிது நண்பா. இது ஒரு குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா நம்மளுக்கு சீபோர்டாக மாறுது. அது வரைக்கும் நம்மளுக்கு ஆல்போர்டில் தான் இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்காக 2 ட்ரா ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே நான் 3, 4, 5லேருந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்மளோட எக்ஸ் படி நம்ம எடுக்க வேண்டியது சீபோர்டு தான். சீபோர்டில் 5 இருக்குது. அப்போ இந்த 5ஓட நம்ம 1 கூட்ட போகிறோம். அதாவது 5 + 1 = 6. அப்போ இந்த 6 தான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சீபோர்ட் அல்லது ஆல்போர்ட். 6 மட்டும் தான் கிடச்சிருக்கு இந்த 3, 4, 5க்கு அப்புறம். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 699. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 சீபோர்டு கிடையாது. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ போர்டு நண்பா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா நம்மளுக்கு போர்டாக மாறுது. அது வரைக்கும் கண்டினியூஸாக சிங்கிள் நம்பரில் நம்மளுக்கு ஆல்போர்ட் கிடச்சாலும் இது பெரிய வின்னிங் தான். ஸோ இந்த கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வந்துகிட்டு இருக்குது. இப்போ 699 பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 699 இதில் நம்மளுக்கு தேவை சீபோர்டுங்கிறதுனால 9. இப்போ 9 இந்த ட்ராவுக்கு 4 இருக்குது. ஏன்னா 143 தான் ஃபார்மெட்டு. 9ஓட 4 கூட்டினோம்னா 3. அப்போது நம்மளுக்கு இந்த 699க்கு அப்புறம் கிடச்சிருக்க நம்மளுடைய சீபோர்டு அல்லது ஆல் 3 கிடச்சிருக்கு நண்பா. இப்போ இந்த 699க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 137. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போ இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு B. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு, 2வது ட்ரா நம்மளுக்கு B போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 1 பார்த்தாச்சு, 4 பார்த்தாச்சு, இப்போ 3 143ங்கிற 3 ஃபார்மெட்டை பார்ப்போம். 137 இதில் நம்மளுக்கு தேவை வந்து 7 மட்டும்தான். அப்போது 7 + 3 = 0. இந்த 137க்கு அப்புறம் கிடச்சிருக்க நம்மளுக்கான சீபோர்டு அல்லது ஆல் 0 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 137க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 507. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ இந்த இடத்துல மறுபடியும் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் மறுபடியும் B போர்டு. இப்போ ஒரு 143 ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஒரு 143 ஃபுல்லாகவே நம்மளுக்கு போர்டு கிடையாது. ஆனால் ஆல் போர்டில் நம்மளுக்கு A, B, Bன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ அடுத்த 143 பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த கெஸ்ஸிங்கை பயன்படுத்தி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் கெஸ்ஸிங்காக இருந்தாலும் அது ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு இதில் எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ 507க்கு பார்ப்போம். இதில் நம்ம எடுக்க வேண்டியது 7. இதோட 1 இருக்குது. அப்போ 7 + 1 = 8. 507க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு நண்பா அல்லது ஆல். இப்போ இந்த 507க்கு அப்புறம் 8 கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 988. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 88 நண்பா. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பிசியாகவே கிடச்சிருச்சு. ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு ஆல்போர்டில் வந்துக்கிட்டு இருந்தது. இந்த இடத்துல நம்மளுக்கு சீபோர்டு சேர்த்து பிசியாக நண்டுக்கிருச்சு. ஸோ ஒரே ஒரு நம்பரில் வின் பண்ணாலே இது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு PC போர்டில் ஹிட் ஆகிருக்கு. இப்போ 988க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு தேவை வந்து 8. அப்போது 8 + இந்த இடத்துல 4 கூட்டினோம்னா 2. அப்போ இந்த 988க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து 2 நிற்கிது நண்பா. 988க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்டு அல்லது ஆல் 2 மட்டும் தான் இருக்குது. இப்போ இந்த 988க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 712. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சீபோர்டு
இப்போ நம்மளுக்கு சீபோர்டு கண்டினியூ ஆகுது. ஒரு குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா கண்டினியூஸாக சீபோர்டு கிடைக்குது நண்பா. இப்போ நம்மளுக்கு சீபோர்டு வந்திருக்கு. இப்போ 2 ட்ராக் பிசியில் ஆரம்பித்து இப்போ சியில் முடிஞ்சிருக்கு. இப்போ 712க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்மளுக்கு தேவை வந்து 2. அப்போ 2 + 3 = 5. 712க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்டு வந்து 5. இந்த கெஸ்ஸிங் படி 5 கிடச்சிருக்கு நண்பா. இதுதான் நெக்ஸ்ட் ட்ராக்கான சீபோர்டு அல்லது ஆல். இப்போ இந்த 712க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 985. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு சி. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 985 தான் நம்மளுடைய போன வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ராக் ஃபுல்லாகவே கண்டினியூஸாக பார்த்துட்டோம். நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா போர்டு கண்டினியூ ஆகுது. இப்போ தொடர்ச்சியாக நம்மளுக்கு பிசிசிசின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. அது ஒரே ஒரு நம்பர். இந்த ஒரே ஒரு நம்பர்லலாம் போர்டு கிடச்சிச்சின்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. கண்டினியூஸாக நம்மளுக்கு சிங்கிள் நம்பரில் போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். இந்த கெஸ்ஸிங்கில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ரிசல்ட் கூட குழப்பிக்காதீங்க. செவ்வாய் டு செவ்வாய் நம்மளோட ஸ்ரீசக்தி ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து ரிசல்ட் கூட குழப்பி கன்ஃபியூஸ் பண்ணி மெசேஜ் பண்ணுறீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இந்த ட்ராவு கெஸ்ஸிங் பார்ப்போம். 985 நம்மளுக்கு தேவை 5 தான். ஸோ இந்த ட்ரா மறுபடியும் 143 ஸ்டார்ட்லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ 5 + 1 = 6. 5ஓட 1 கூட்டினோம்னா நம்மளுக்கு 6. அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 இருக்குது நண்பா. அதே இது நம்மளுக்கு இது எல்லாமே சிங்கிள் நம்பர் தான் பார்த்துருக்கோம். ஆனால் வந்து இது அல்லது அதுன்னு சொல்லிட்டு தான் நிறைய நண்பர்கள் கேட்பாங்க. அதனால் 5 ப்ளஸ் பண்ணியிருக்கோம். 5 - 1 = 4. அப்போ இதில் மறைஞ்சிருக்க நம்பர் வந்து 4. ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே சேர்த்தாப்பில் இந்த ட்ராவுக்கு பார்த்துருக்கோம். ஏன்னா சிங்கிள் நம்பரில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ சிங்கிள் நம்பரில் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 6 கிடச்சிருக்கு. ஸோ அதுவான்னு சொல்லிட்டு எடுப்போம்ல, அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு 4 இருக்குது. ஏன்னா மைனஸ் வேல்யூவில் 4 இருக்குது. அப்போ இது ரெண்டையுமே இந்த ட்ராவுக்கு நம்ம சி போர்டுக்கு எடுத்துக்கலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. 6 ஃபார்மெட் படி இந்த ட்ராவில் நம்மளுக்கு 6, மைனஸ் வேல்யூ படி இந்த ட்ராவில் நம்மளுக்கு 4. ஸோ 6 அல்லது 4 தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்பரை குறைச்சி கொடுக்க தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ சிங்கிள் நம்பராக இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு நம்பர் சேர்த்துக்கிட்டோம். இல்லை எனக்கு 6 போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ 6 எடுத்துக்கலாம். இல்லை 4க்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 4ஐயும் சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 6 நாள் தான் நம்மளுடைய சி போர்டு. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போட்டிருக்கோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு கூடுதலாக தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா ஏ பி என்று இருக்குல்ல, அதனால் 6 அல்லது 4 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பர். இந்த சி போர்டில் 6 அல்லது 4 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவுடைய பிசி மிக்சடை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் கிடச்சிருக்க நம்பர்னு பார்த்தீங்கன்னா 26 36 16 அதோட 46 04 94 8474. இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய பிசி மிக்ஸ் நம்பர். ஸோ உங்களுக்கு ஏசிக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏசியில் கூட பயன்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு இது பிசிக்கான நம்பர்ஸாக தெரியுது அப்படின்னு நினச்சா நீங்கள் பிசியில் கூட பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் என்ன கிடச்சிருக்கோ அதை நம்ம அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். நான் ஸ்ட்ரைட் ஃபார்மெட்டில் தான் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஏன்னா சில நம்பர்களுக்கு வந்து போர்டு மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஆனால் 6 நாள் இந்த ட்ராவில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இதில் வந்து பிசி கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை கேம் டபுளாக இருந்தால் நம்ம எப்போதும் எடுக்கிற மாதிரி அந்த 66 அண்ட் 44 கையில் வச்சுக்கிறோம் சப்போர்ட்டுக்காக. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒரு வேளை கெஸ்ஸிங் பிடிபடலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது. ஜாயின் பட்டன் வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டுட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர், அதோட பிசி போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது. ஜாயின் பட்டன். அதே மாதிரி நிறையா நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நம்மளுக்கு வந்து நேற்றுக்கு நம்பர்ஸ் கிடைக்கல. நம்ம எப்போதுமே ஒரே ஃபார்மேட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம எப்போதும் போல் அந்தந்த கம்பெனி பேரை வச்சு தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மாற்றியோ அல்லது நேற்றுக்கோ முந்தானத்துக்கோ உள்ள ரிசல்ட்டோட குழப்பிக்க வேண்டாம். அந்தந்த கம்பெனி வச்சு கெஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து வின்னிங் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அது சரியாக சில நண்பர்கள்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. இது எல்லாமே நம்மளுடைய கெஸ்ஸிங் மட்டும் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது நண்பா. இதில் எதுவும் கட்டாயம் கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 24/2/2026 ஸ்ரீசக்தி SS 508க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம்.
ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.